அன்பானவர்களே, பிரியமானவர்களே, இப்பொழுதும் கூட சுகமாக இருக்கிறீர்களா? நலமாக இருக்கிறீர்களா? எல்லோரும் கர்த்தருக்குள் நலமாக இருக்க என்னுடைய வாழ்த்துக்களும் என்னுடைய ஜெபங்களும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிரியமானவர்களே, உங்களோடு நான் ஒரு சில வார்த்தைகளை இப்பொழுது பகிர்ந்து கொள்கிறேன். இப்பொழுது லென்த்து நாள் 40 நாள் ஆண்டவர் பாடுபட்டார் இல்லையா? அவரை சிலுவையில் அடிக்க கொண்டு போனாங்க இல்லையா? அவர் எந்த குத்தமும் செய்யலை. நம்மளுக்கு வருகிற ரட்சிப்புக்காக, நம்மளுக்கு கொடுக்க போகிற ரட்சிப்புக்காக, நம்மளுடைய பாவங்களுக்காக தான் அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். நம்மளுடைய அக்கிரமங்களுக்காக தான் அவர் ரத்தம் சிந்தினார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் ஒரு வசனத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த காலை நேரத்தில். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது அவர் எருசலேமில் நடந்து போயிட்டுருக்காரு. ஒரு ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு எல்லாருக்கும் சுகம் கொடுத்துட்டு சீசர்களோடு நடந்து போயிட்டுருக்காரு எருசலேமில். லூக்காவில் பாருங்கள், லூக்கா 13:23. லூக்கா 13:23. அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானோ என்று கேட்டான். அதற்கு அவர், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுகிறவர்கள் அநேகர், உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுகிறவர்கள் அநேகர், உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வீட்டு எஜமான் எழுந்து கதவை பூட்டிய பின்பு நீங்கள் வெளியே நின்று, ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி சத்தமாய் தட்டும்போது அவர் பிரதியுத்தரமாக, நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன் என்று உங்களுக்கு சொல்லுவார். அப்பொழுது நீங்கள் உங்களுடைய முகத்தில் போஜனபானம் பண்ணுவோம், நீர் எங்கள் வீதிகளிலே போதகம் பண்ணினீரே என்று சொல்லுவீர்கள். ஆனாலும் அவர், நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன், அக்கிரமக்காரராகிய நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இதில் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ரட்சிக்கப்படுறதுக்கு இடுக்கமான வாசல் வழியை உட்பிரவேசிக்கிறவர்கள் கொஞ்சம் பேர் தானே அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. அப்பொழுது ஒருவன் போட்டிருக்கு, ஒருவன் நான் அவரை நோக்கி அப்படின்னு போட்டிருக்கு. அது சில பேர் கேள்வி கேட்டுக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் ஒரு சிலருக்கு பதில் சொல்லிக்கிட்டே வந்தார். பதில் சொல்லாதவற்றையும் சொல்லாமல் போனார். மறைந்து போனார், ஒளிந்து போனார் அவர் அப்படின்னு இருக்கும். சில காரியங்களில் அவர் மறைஞ்சு போவார், சில காரியங்களில் அவர் தெரியாமல் போவார், சில காரியங்களில் பதில் கொடுப்பார், சில காரியங்களில் உண்மைகளால் பேசினார். ஆண்டவர் பலவிதமாக பேசினார். மலை பிரசங்கத்தில் ஃபுல்லாக உண்மைகளால் பேசினார். இப்போ இடுக்கமான வாசல்னால் என்ன? கர்த்தருக்குள் ரட்சிக்கப்பட்டவர்கள், ரட்சிப்பை பெற்றவர்கள், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், அவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறவர்கள், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படுகிறவர்கள் இடுக்கமான வாசல் வழியே பிரவாசிப்பார்கள். அகலமான வாசல் என்ன பண்ணும்? கேட்டுக்கு போகிற வாசல் அகலமானதும், பாதை என்ன பண்ணும்? அகலமானதாக இருக்கும். கேட்டுக்கு போகிற வாசல்னால் உங்களுக்கு தெரியும் என்ன வாசல்? அது அழிவின் வாசல். நம்ம நோக்கத்தின்படி வாழுகிறது உலகத்து வாழ்க்கை. அது வாழ்க்கை எல்லாம் செய்யலாம், எல்லாத்தையும் உலகத்தில் அனுபவிக்கலாம், சினிமாவுக்கு போகலாம், எல்லாத்தையும் பார்க்கலாம், நம்ம சுயத்தில் என்ன வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் வாழலாம். 2 வாழ்க்கை இருக்குதுங்க. ஒன்று எப்படி வேணாலும் வாழலான்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, இப்படித்தான் வாழணுங்கிறது ஒரு வாழ்க்கை இருக்குது. அப்போ நான் இப்படித்தான் வாழணும் அப்படின்னு ஒரு வரையறுக்கையில் வாழ்ந்தேன்.
அதுபோல் இப்படித்தான் வாழணுங்கிற வாழ்க்கையிலையும் இடுக்கமான வாசல் ஒன்று இருக்குது. அகலமான வாசல் இல்லை, அது இடுக்கமான வாசல். அதில் பிரவேசிப்பவர்கள் யார்? அதில் பிரவேசிப்பவர்கள் யார்? இடுக்கமான வாசல் வழியே பிரவேசிப்பவர்கள் தான் தேவனிடத்திலே சேர்கிறார்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிறார்கள். அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் உம்முடைய சமூகத்தில் போஜனம் பண்ணினோமே, நாங்கள் உம்மோட இருந்தோமே, உம்முடைய நாமத்தில் போஜனம் பண்ணினோமே, நாங்கள் உண்மை சேவிச்சோமே அப்படின்னு என்ன பண்ணுவாங்களாம்? வீதிகளிலே நின்று கதவை தட்டுவாங்களாம். கதவை தட்டும்போது என்ன பண்ணுவாங்களாம்? உங்களை அறியேன், உங்களை தெரியாது, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. யாரை சொல்கிறாரு? யாருன்னு எனக்கு தெரியாது. கிறிஸ்தவன்னு பேரை வச்சுக்கிட்டு கிறிஸ்துவை நாங்கள் பிரதிபலிக்கிறோம்னு சொல்லிட்டு, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிட்டு இல்லாத செயல்களை செய்கிறது, எல்லாவற்றிலும் உலகத்தை ஒத்த வேஷம் தரிக்கிறது. அதையும் செய்யணும், இதையும் செய்யணும், இப்படியும் வாழணும், அப்படியும் வாழணும் அப்படின்னு இருக்கிற ரெண்டு மனசு உள்ளவர்கள் இருக்கிறார்கள். எதையுமே விட மாட்டாங்க. சுயத்தை விடவே முடியாது அவங்களால ஒரு காரியங்களை விடவே முடியாது. பொன்னாசை, பொருளாசை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அதுபோல் இந்த ஆசைகள் சில பேரை விடுவதே இல்லை. நான் இப்படி தான், அவங்க நல்லா பிரசங்கம் கூட பண்ணுவாங்க, நல்லா ஒரு இதாக இருப்பாங்க, ஆனால் எடுத்துக்காட்டாக இருக்க மாட்டாங்க, மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க மாட்டாங்க. என்ன செய்வாங்கன்னா, கிறிஸ்துவை போதனை செய்வார்கள், கிறிஸ்துவை பற்றி அந்த வார்த்தைகளை பற்றி பிரதிபலிப்பார்கள். இந்த வார்த்தையை எல்லாரும் சொல்லலாங்க, படிச்சுட்டு சொல்லலாம், ஆனால் அதல்ல, வாழ்ந்துட்டு சொல்லுங்கள். நீங்கள் வாழ்ந்துட்டு சொல்லுங்கள், நீங்கள் செயல்படுத்திட்டு சொல்லுங்கள், நீங்கள் அதை அப்பியாசியப்படுத்திட்டு உங்கள் வாழ்க்கையில் அதை நடத்திட்டு சொல்லுங்கள். அப்போ அது என்ன பண்ணும்? அந்த வார்த்தை அது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், எடுபடும், மற்றவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள். நீங்கள் ஒன்றுமே செய்யாமல், இது ஸ்கூலில் இது எக்ஸாமுக்கு பேப்பருக்கு கொடுப்பாங்க, அதை படிச்சுட்டு அதை மனப்பாடம் பண்ணிவிட்டு அதை சொல்கிறது, நீங்கள் இப்படி நடங்க, நீங்கள் இப்படி இது எழுதுங்க, இப்படி அதை பண்ணுங்க, இப்படி செய்யுங்க, அப்போ தான் நீங்கள் பரலோகத்துக்கு போவீங்க. முதல்ல நீங்கள் போவீங்களா? நீங்கள் போயிட்டு வந்துட்டீங்களா? நீங்கள் போகிறதுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருந்தீங்களா? தெரியாது. அவங்க எதையுமே விட மாட்டாங்க, எதையும் செய்யவும் மாட்டாங்க. ஒரு ஏழைகளுக்கு எதுவும் வாங்கி கொடுப்போம், ஏழைகளுக்கு எதுவும் செய்வோம், ஏழைகளுக்கு உதவி செய்வோம்னா ஒருத்தரை பார்த்துருக்குறேன், செய்யவே மாட்டாங்க. அவங்க மட்டும் ஹெத்தாக வருவாங்க, ஹெத்தாக இருப்பாங்க, ஹெத்தாக போவாங்க. அது ஒரு சிலர் இருக்காங்க அப்படி. அதை அப்படி வாழ்கிற வாழ்க்கை இல்லை. இடுக்கமான வாசல் வழியே உட்பிரவேசிக்க வேண்டும். இடுக்கமான வாசல் என்ன பண்ணும்? அது கஷ்டங்களும் துன்பங்களும் வேதனைகளும் நிறைந்ததாக இருக்கும். உங்களுக்கு இடுக்கமான வாசல் எப்படி இருக்கும்? கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் நிறைந்ததாக இருக்கும். அதில் உட்பிரவேசிப்பவர்கள் ஒரு சிலரே. அதில் பிரவேசிக்கிறது யார்? ஒரு சிலரே. அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் அவர் நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன். நாங்கள் உங்களோட இருந்தோம், உங்களோட சாப்பிட்டோம், உங்களுக்காக உங்களோட இருந்தோமே அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் என்ன சொல்லுவாராம்? உங்களே அறியேன், உங்களே எனக்கு தெரியாது, நீங்கள் யாரோ எவ்விடத்தாரோ எங்களுக்கு தெரியாது, நீங்கள் என்ன பண்ணுங்க? அகன்று போங்கள். ஒன்று சொல்லியிருக்கு, ஒரு வசனம் மத்தேயில தான் சொல்லியிருக்கு. நாங்கள் உன் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம், நாமத்தினாலே பிரசங்கம் பண்ணினோம், நாமத்தினாலே எல்லாம் செய்தோம், நாங்கள் அப்படி செய்தோம், இப்படி செய்தோம் அப்படின்னு சொல்லும்போது, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள், நான் உங்களை அறியேன். நீங்கள் எல்லாம் செய்யுங்க, பரிசுத்த ஆவி வருது, நீங்கள் அந்நிய பாஷை பேசுகிறீங்க, பரிசுத்த ஆவி பேசுகிறீங்க, பரிசுத்த ஆவி வருது. பரிசுத்த ஆவி நம்மளுக்கு ஞானசானம் கொடுக்கும்போதே பரிசுத்த ஆவியும் சேர்ந்து கொடுக்கப்படுது. பரிசுத்த ஆவி நமக்குள்ளே வருது. பரிசுத்த ஆவின்னா என்னங்க? பரிசுத்த ஆவினா அந்த சத்தம் போடுறதோ, அந்நிய பாஷை பேசுகிறதோ, குதிக்கிறதோ, ஆடுறதோ இல்லைங்க. பரிசுத்த ஆவி பகுத்தறிவை கொடுக்கிறது. என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இதை செஞ்சால் பாவம், இதை செய்யக்கூடாது, இது மற்றவங்களை காயப்படுத்தும், இதை செய்யக்கூடாது, இதை அந்த சகோதரியோ அந்த சகோதரனையும் இப்படி செய்யக்கூடாது, நம்ம கர்த்தரோட பிள்ளை, நம்ம இப்படி தான் இருக்கணும், கர்த்தர் இப்படி சொல்லியிருக்கார், இந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, இதை நம்ம விசுவாசித்து இதன்படி விலகி நடக்கும்போது, நீ ஒரு தீமையை விட்டு விலகி நடக்கும்போது, நீ ஒருத்தருக்கு தீமை செய்யாமல் இருக்கும்போது, நீ ஒருத்தர் மேலே பொறாமைப்படாமல் இருக்கும்போது, நீ ஒருத்தரை அன்பு செலுத்தி ஆதரிக்கும் போது தான் என்ன பண்ணுது? பரிசுத்த ஆவி அதுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒருத்தருக்கு அன்பு செலுத்தலாம், ஒருத்தருக்கு ஆறுதல் சொல்லலாம்,
ஒருத்தர் அரவணைத்து கொள்ளலாம், ஒருத்தருக்காக ஜெபம் பண்ணலாம், ஒருத்தர் கண்ணீரை தொடச்சி நான் இருக்கிறேன்னு சொல்லலாம். நீங்கள் இருக்கிறீங்களோ இல்லையோ, இருக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லலாம். அது ஒரு ஆறுதலான வார்த்தை. ஒரு சிலர் நான் நிறைய இடங்கள்ல நான் ரொம்ப பார்த்துருக்குறேன். என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப கஷ்டத்தில் போய் உட்காந்துருந்தாலும் அப்படியே கண்டுக்கவே மாட்டாங்க. என்னன்னே கேட்க மாட்டாங்க. யாராவது கேட்பாங்களா? யாராவது ஏதாவது நம்ம சொல்ல முடியுமா? அப்புறம் மனிதர்களிடத்துல சொல்லக்கூடாதுங்க. 2வது ஒண்ணு வச்சிருக்கீங்களா? சொல்லும்போது ஒரு சில காரியங்கள சொல்லலாம். நமக்கு டீப்பானவங்க, நம்மள புரிஞ்சுக்கிட்டவங்க, நம்மள பத்தி தெரிஞ்சுக்கிட்டவங்க, நம்மளுடைய எல்லா காரியங்களையும் நம்ம எப்படி வாழ்றோங்கிறத புரிஞ்சுக்கிட்ட ஒரு சகோதரியோ, ஒரு சகோதரனோ அவங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம். அவங்க ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. நீங்க சொல்லுங்களேன், பரியாசம் பண்ணுவார்கள். ஆ! அப்படியா? ஆமா. அதுக்கு அப்படித்தான் வேணும். அது அப்படித்தான். இது இப்படித்தான். இது இப்படித்தான். அது அப்படித்தான். அப்படின்னு சொல்றீங்களா? சொல்லாதீங்க. சொல்லாதீங்க. கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை சொல்லாதீர்கள். பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். உங்களால் முடியுமா? நீங்கள் அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லுங்க. அது சொல்ல முடியலையா? பேசாமல் விட்டுருங்க. நான் உங்களுக்காண்டி ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு கூட சொல்லிடுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா பண்ணலையாங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். நான் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது உங்களுக்காண்டி ஜெபம் பண்ணுறேன் சகோதரி, நான் உங்களுக்காண்டி ஜெபம் பண்ணுறேன். அப்புறம் ஜெபம் பண்ணுறேங்கிறது ஒரு காரியம் இருக்குங்க. ஜெபம் எதுக்கு பண்ணணும்? அவங்க நல்லா இருக்கணும், அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், அவங்கள ஆசீர்வதிங்க ஆண்டவரே, அவங்க கர்த்தருக்குள்ளே வளர்ந்து வரணும், அவங்க கர்த்தருக்குள்ளே ஸ்திரப்பட்டு இருக்கணும், அவங்க நல்ல ஒரு குடும்பமாக மாறணும், அவங்க பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்கணும். அப்படி தான் ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணுறதை விட்டுட்டு ஜெபம் பண்ணுவது எதற்காக? ஒரு புள்ள இப்போ நம்மக்கிட்ட பசியோடு வருது. ஒரு தாயோ ஒரு பிள்ளையோ ஒரு மனிதர் யாரோ ஒருத்தர் வர்றாங்க. அவங்களுக்கு என்ன செய்யணும்? சாப்பாடு கொடுக்க வேண்டும். அதுக்கு ஜெபம் பண்ணால் சரியாக போயிடுமா? நான் உனக்கு ஜெபம் பண்ணுறேன், போய்த்து வா, உனக்கு பசி அடங்கிருன்னு சொன்னால் முடியுமா? முடியுமாங்க? முடியாது. முடியாது. எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். எதை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுக்க வேண்டும். எதற்காக செய்ய வேண்டுமோ அதற்காக தான் ஜெபம் செய்யணும். ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணுவது என்பது நம்ம அன்றாட வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டது. ஒவ்வொருவரும் அர்ப்பணித்து தன்னைத்தானே தாழ்த்தி ஜெபம் செய்வது. ஜெபம் பண்ணினான், தாழ்த்தி ஜெபம் பண்ணினான், 3 வேளையும் ஜெபம் பண்ணினான். தானியேல் ராஜான்னு படிக்கிறோம். தானியேல் என்ன பண்ணார்? 3 வேளையும் ஜெபம் பண்ணி சிங்கக்கவியில் போடப்பட்டு சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார் ஆண்டவர். அதுபோல் இப்போ இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இடுக்கமான வாசல். நீங்கள் இடுக்கமான வாசலில் போகிறீங்களா, அகலமான வாசலில் நடக்கிறீங்களா? கிறிஸ்தவர்கள், நாம் கிறிஸ்தவர்கள். சில பேர் என்ன செஞ்சாலும் ஆண்டவரை பார்த்துக்கிட்டு இருக்கார் அப்படின்னு துணிகரமான பாவம் அது செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் அதன் செய்கைக்கு தக்க பலன் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அது அவங்க பாடு, அவங்க ஆண்டவரோட பாடு. இப்போ ஆண்டவர் கூட இருந்தவங்க எல்லாரும் ஆண்டவரை பின்பற்றி நடக்கலை. பேதுரு மறுதளிச்சிட்டாரு, யூதாசு காட்டி கொடுத்துட்டாரு. என்ன பண்ணாங்க? எல்லாரும் பவுல் ராஜா எல்லாரும் கூட தான் இருந்தாங்க. எல்லாரும் சீசர்கள் எல்லாம் கூட தான் இருந்தாங்க. 1 மணி நேரமாவது நீங்கள் விழித்திருந்து ஜபிக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் ரத்தவர் சிந்தி ஒரு இடத்துல ஜபம் பண்ணிவிட்டு எல்லாரும் தூங்கிடுவாங்க. படுத்துட்டார். மனுஷகத்தில் இருக்காங்க, தூங்கிட்டாங்க. இவர் மனிதனாகவும் இறைவனாகவும் தெய்வமாகவும் வெளிப்பட்டார். மனுஷகத்தில் தான் இவர் வந்தார் நம்ம அந்த பூமியில். அவருக்கு மனிதர்களுக்கு உண்டாகிற எல்லாம் அவருக்கு உண்டாடுச்சு. பசி உண்டானது, அவர்களுக்கு துன்பங்கள் வந்தது, அவரை சிலுவையில் அடிக்க கொண்டு போனாங்க, அவர் மேலே குற்றம் சாட்டினாங்க, பொய்யாய் குற்றம் சாட்டினாங்க. எல்லாமே அவர் அதை ஏற்றுக்கொள்வதற்காகத்தான் இந்த உலகத்தில் வந்தார். யாருக்காக? நம்மளுக்காக ரத்தம் சிந்தி, நம்மளுக்காக அந்த உலகத்தில் நம்மளை ரட்சிப்பதற்காக, நம்மளுக்கு விலையேறப்பட்ட அந்த ரட்சிப்பை கொடுப்பதற்காக, மனித குலத்தை அவர் மீட்டெடுப்பதற்காக தான் இந்த உலகத்தில் வந்தார். இயேசு கிறிஸ்து என்பவர் இந்த உலகத்தில் வந்ததன் நோக்கமே தன்னைத்தான் ஒப்பு கொடுத்து சிலுவையில் அடிக்கப்பட்டு அவர் நம்மளுக்காக தான் இருந்தார். 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். 2வது வருகையில் வரப்போகிறார். விசுவாசிக்கிறோம், அது உண்மை. கண்டிப்பாக வரப்போகிறார், வருவார், ஒரு நாள் வருவார் அப்படின்னு நம்ம விசுவாசிக்கிறோம். இடுக்கமான வாசல் வழியே உட்பிரவேசியுங்கள், அகலமான வாசலை விட்டு விலகுங்கள். உங்களுக்கு பாவம்னு தெரியுதா, உங்களுக்கு தவறுன்னு தெரியுதா, அதை விட்டு விலகி போங்கள். தீமையை விட்டு விலகு அப்படின்னு பைபிள் சொல்லுது. தீமையை விட்டு விலகிருங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார்.
கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு. அது எப்படி ஆசீர்வதிக்காமல் இருப்பார்? ஆனால் அவருடைய தடத்தில் நடக்கும்போது, அவருடைய வழிகளை கடைபிடிக்கும் போது, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இது உண்மை, இதுதான் சத்தியம். இயேசு கிறிஸ்து எல்லார்கிட்டையும் பழகினார். ஆனால் லாசர் வீட்டில், மார்த்தாள் வீட்டில் தான் போய் என்ன பண்ணார்? சாப்பிட்டார். அவங்கக்கிட்ட தான் உறவாக இருந்தார். ஏன்? அவங்கள பிடிச்சிருந்துச்சு. அவர் மனசுக்கு அவங்க போய் அங்கே சாப்பிட்டாரு, இளைப்பாறுதல் பண்ணார். லாசர் இறந்து போயிருக்கும்போது உயிரோடு எழுப்பினார். அநேக அற்புதங்களை செய்தார், அநேக காரியங்களை இயேசு கிறிஸ்து செய்தார். ஆனால் அவரை என்ன பண்ணாங்க? அவர் நன்மையானவைகளையே செய்து வந்தார், நன்மையானதையே செய்து வந்தார், நன்மையானதையே நினைத்திருந்தார். யாரையுமே குற்றப்படுத்தலை. அவர் யாரையும் நீ ஏன் இப்படி செய்கிறீங்க, அடித்தாங்க, ஏன் என்ன அடிக்கிறீங்க, நான் என்ன தவறு செஞ்சேன்னு அவர் கேட்டிருக்கலாமே. கேட்கவே இல்லைங்க, கேட்கவே இல்லை. என் தேவன் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார், தன்னைத்தானே அறைய சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். ஏன் ஒப்பு கொடுத்தார்? நம்மளுக்காக தான். நம்மளுடைய பாவங்கள் பெருகின போது நம்மை மீட்பதற்காக தேவன் ஒப்பு கொடுத்தார். தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து நம்மளை மீட்டார். இடுக்கமான வாசல், அவருடைய வாசல் இடுக்கமாக தான் இருக்குது, அகலமான வாசல் இல்லை. அதில் பிரவேசியுங்கள். நீங்கள் என்ன பண்ணுங்க? ஆனாலும் அவர், நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன், அக்கிரமக்காரராகிய நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அகன்று போங்கள் என்று சொல்லுவார். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானோ என்று கேட்டார். சில பேர் தானோ அப்படின்னு கேட்குறான். அதுக்கு தான் இடுக்கமான வாசல் வழியே உட்பிரவேசிக்க பிரயாசப்படுகிறவர்கள் அநேகர், உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களால் கூடாமற் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கஷ்டம் வரும்போதா, துன்பம் வரும்போதா, அதில் என்ன இப்படி அப்படின்ட்டு பின்மாற்றத்தில் போயிடுவாங்க சில பேர். அப்படி போவாதீங்க. அது இடுக்கமான வாசல் வழியே உட்பிரவேசிங்க. கர்த்தர் அதை பார்த்து ஆசீர்வதிப்பார். அவர் நம்ம எப்படி நடக்கிறோம், என்ன பண்ணுறோம், எங்கே போகிறோம், எப்படி செயல்படுறோம், எப்படி இருக்கிறோம், எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்காருங்க. இப்போ நான் போகிறேன், என்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. நான் இருக்கிறேன் வீட்டுக்குள்ளே, என்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. நான் உள்ளே ஒரு மாதிரி வெளியிட ஒரு மாதிரி நான் வேஷம் போட்டால் என்ன பண்ணுவார் ஆண்டவர்? என்னையும் தண்டிப்பார், பட்சிப்பார். இடுக்கமான வாசல் வழியே உட்பிரவேசிப்பவர்கள் ஒரு சிலரே. அந்த கஷ்டத்தை துன்பத்தையும் அனுபவிக்கணும். இயேசு கிறிஸ்துவுக்கு அப்படியே தான் வந்தது, ஆண்டவருக்கு அப்படித்தான் வந்தது. ஆனாலும் அவர் சகித்து கொண்டார். அவர் வாய் திறவாத ஆட்டுக்குட்டியாக அவர் அடிக்கப்படும் போது, அவர் கொண்டு போகும்போது மயிர் கத்தரிக்க போகிற ஆட்டுக்குட்டியாக அவர் போனார். ஆட்டுக்குட்டி அவன் வெட்ட போகிறான்னு தெரியாதுங்க, அது பாட்டுக்கும் போகும். அது அவன் இந்த நாடு அழைச்சிட்டு போகிறவங்கள பார்த்துருக்குறேன். அது வெட்ட போகிறான்னு அதுக்கு தெரியாது, அவன் வெட்ட போகிறான் நம்மளன்னு தெரியாது. ஆட்டுக்குட்டிக்கு பார்த்துருக்கீங்களா? அது தலையாட்டிக்கிட்டு அது பாட்டுக்கும் போகும். ஆனால் அவன் என்ன பண்ணுறான்? அதை வெட்டி கூறு போட்டு வித்துறான். அதுபோல் தான் நம்ம ஆண்டவர், அவர் அடிக்கப்படும் போது மயிர் கத்தரிக்கிற ஆட்டை போல போனார். அப்படியே தலையை கீழே போட்டு போனார். அவர் எதுவும் சொல்லலை. ஏன்னா அதுக்காகத்தான் அவர் இந்த உலகத்திலேயே வந்தார். நம்ம ரட்சிப்புக்காக தான் நம்ம தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். அப்படியாக நம்ம விசுவாசிப்போம். இயேசு கிறிஸ்து என்பவர் நம்மளுக்காகவே வந்தார், நம்மளுக்காகவே உயிர் நீத்தார், நம்மளுக்காகவே சிலுவையில் அறையப்பட்டார், ரத்தம் சிந்தினார், எத்தனையோ பாடுகளை பட்டார். இந்த 7 நாள் சிலுவை மரணத்தை அதை தியானம் பண்ணுவாங்க இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு. அதுபோல் நம்ம இயேசு கிறிஸ்து எதுக்காக வந்தார்? அது இடுக்கமான வாசல். அவரை ஏற்றுக்கொள்ளுபவர்கள் என்ன பண்ணணும்? இடுக்கமான வாசல் வழியே தான் உட்பிரவேசிக்க முடியும். அகலமான வாசல் நம்மளுக்கு வேண்டாம். அது அழிவின் பாதை. நம்ம இடுக்கமான வாசல் வழியே உட்பிரவேசித்து நம்முடைய ஆண்டவரை சேவிப்போம், ஆண்டவரை வணங்குவோம், ஆண்டவரின் வழி நடப்போம், அவருடைய அடிச்சுவடுகளே நடந்து அவருடைய வார்த்தைகளை தியானித்து அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நாம் வாழக்கடவோம். நன்றி மக்களே.
இத்துடன் முடித்து கொள்ளுகிறேன். நன்றி. சின்ன ஜெபம். எங்களை நேசிக்கிற அருமை தகப்பனே, ஆண்டவரே, அப்பா பிதாவே, இந்த வேளையிலே உம்மை துதிக்கிறோம், உம்மை சோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த காலை பொழுதுக்காய் நன்றி. எங்கள் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் அல்லவா? நீர் வந்தீர், எங்களுக்காக அடிக்கப்பட்டீர், இடுக்கமான வாசல் வழியே உட்பிரவேசி போகிற ஒரு சிலரே ஆண்டவரே, அப்பா அப்படியாக பிள்ளைகளை நீ ஸ்திரப்படுத்துங்க, நீ ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரும் இந்த வார்த்தைகளின்படி நடக்க உதவி செய்யுங்க. நீர் இந்த மரணத்தை நாங்கள் இந்த வேளையில் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் அந்த லந்து நாளை கொண்டாடுகிற மக்களுக்காய் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் அதை கடைபிடித்து நடக்க ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.